பெஞ்சல் புயல் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுதைய அண்மை செய்தியாக பார்த்து வருவது புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக மேலெழும்பி வரும் கடல் அலைகளை பார்க்கும் போதே அச்சம் ஏற்படக்கூடிய சூழல் அங்கு நிலவுகிறது. படகுகளை கடற்கரையிலேயே பாதுகாப்பாக மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பெஞ்சல் புயல் எதிரொலியால் புதுச்சேரி ஆலோவிலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக புதுச்சேரி ஆரோவிலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். புதுச்சேரியை பொறுத்தளவில் கடல் சீற்றம் எந்தளவா இருக்கு? மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பா கரையிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கள நிலவரம் என்ன? ஹாசினி, தற்போது நாம் புதுச்சேரி தமிழ்நாடு அந்த எல்லை பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக ஆரவில் பகுதிக்கு அருகிலே இருக்கின்றோம். இந்த பகுதியில் கடல் மிகுந்த சீற்றத்தோடு காணப்படுகின்றது. கடல் அலைகள் பல அடி உயரம் என்பதை விட பல மீட்டர் உயரத்திலே மேலே எழும்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்திற்கு இங்கே கடல் அலைகள் மேல் எழும்புவதாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடலினுடைய அந்த அலை வந்து சேரக்கூடிய கரையினுடைய தூரம் என்பது இவ்வளவு தூரம் இருக்காது. பல மீட்டர் தூரம் கரையை நோக்கி கடல் அலைகள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றது. அதிகாலை முதலே தொடர்ந்து கடல் கொந்தளிப்புடன் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நேரம் செல்ல செல்ல இந்த கடல் அலையினுடைய உயரம், ஆர்ப்பரிப்பு, அந்த சப்தம் போன்றவையெல்லாம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை ஏற்கனவே கடல் அலை வரக்கூடிய பகுதியிலிருந்து தள்ளிதான் நிறுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் தற்போது இன்னும் மேடான பகுதிகளை நோக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் குறித்து மீனவர்களிடம் நாம் கேட்கலாம். அண்ணா வணக்கம். படகுகள்லாம் வந்து நீங்க தொடர்ந்து கரைக்கு மேல கொண்டு போயிட்டு அதுக்கான காரணம் என்ன சார்? எங்களுக்கு அது அலை அதிகமா வரும் காலத்தால தரையா இருந்தாக்கா அலைகள் அர்த்தம். அது இதை விட எங்களுக்கு இப்ப இன்னைக்கு அமாவாசை அதிகமா இருக்கிறதால இன்னும் இந்த அளவு அது இதை விட எங்களுக்கு இப்ப இன்னைக்கு அமாவாசை அதிகமா இருக்கிறதால இன்னும் இந்த அளவு அதிகமா வருது. நீரோட்டம் பார்த்துன்னு இருங்க. வழக்கத்தை விட பல மடங்கு நீரோட்டம், பல மடங்கு அதிகம். இதுல யாரும் தொழிலெல்லாம் போக முடியாது. நாங்களும் ஒரு 5-6 நாளா விடுதாகிறோம். எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுடைய கருத்து கணிப்பு எங்களுக்கு தெரியுங்க. அரசாங்கம் சொல்றதை விட எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு புயல் அலை அதிகமா வரும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அழுக்குன்னு வரலாம் எங்களுக்கு அந்த அலை கம்மியா போகும். அதனால அது கருத்து கணிப்புல கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு. அதனால எங்களுக்கும் வார கர்மம் அதுதான் மெயின். அதை வச்சு நான் கண்டுபிடிப்போம் இப்படி அலை எப்படி வருது, இல்லை அலை எந்த திசை போகுது எங்களுக்கு ஓரளவுக்கு தோராயமா. இல்ல, இப்ப பொதுவா புயல் நேரங்கள்னாலே கடல் அலை ரொம்ப அதிகமா இருக்கும். அமாவாசை நேரத்திலயும் நம்ம பார்க்கும்போது கடல் அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே அமாவாசையும் சேர்ந்து கூட இருக்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப புயல் எடுத்தாக்கா நிறைய சேதமாவது வாய்ப்பு இருக்கு. அது காரணமாக தான் நாங்க போட்லாம் தூக்கி முயற்சி வச்சுட்டோம். எங்களுக்கு சேஃப்டியா நாங்க பண்ணிடுறோம். இன்னும் போக போக நேரம் ஆவாங்க அதிகமா கடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணிருக்கிறோம். இன்னும் போக போக நேரம் ஆவாக அதிகமாக கடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இந்த மீனவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் என்பது தொடர்ந்து அலையினுடைய அந்த ஆக்ரோஷத்தை நாம் பார்க்கலாம். கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு மேலே எழும்பி கீழே விழக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. உள்ளிட்ட பகுதிகளில் அலையினுடைய அந்த தன்மை இப்படியாகத்தான் இருக்கிறது. கடல் கிட்டத்தட்ட ஆர்ப்பரிக்கின்றது. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணரிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டது போன்றதான ஒரு தோற்றமும் இங்கே உருவாகி இருக்கிறது. கடல் அலைகள் உள் புகாமல் இருப்பதற்காக கருங்கற்கள் கொண்டு இந்த கடற்கரையில கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கற்களை எல்லாம் தாண்டி இந்த கடல் அலைகள் வந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே தான் தொடர்ந்து மீனவர்கள் இந்த இடத்திலே படகுகளை நிறுத்தி வைப்பார்கள். ஆனால் தங்களுடைய படகுகளையும் அவர்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு மேடான பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கடல் அலையினுடைய அந்த உயரமும் அதனுடைய மட்டமும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நம்மால் இங்கு உணர முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.